Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu nusalli ala rasulil karim. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil alim wal furqanil majid. Ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bifadli bismillahirrahmanirrahim. Wa ma arsalnaka illa rahmatul lil alamin. Sadaqallahul aliyyil alim. Waqala nabiyina Muhammad Mustafa Nabi sallallahu alaihi wasallam la salatan liman la uluwa lahu aw kama qala alaihi salatu wasalam. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற அந்த வல்லோன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் முகமது முஸ்தபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களே சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், மேலும் நல்லதோர் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அனைவர்கள் மீது உரித்தாகட்டுமாக. அல்லாஹ் தஆலா தன் திருமறையான குர்ஆனிலே பல்வேறுபட்ட விஷயங்களை கூறியிருக்கின்றான். அந்த வரிசையில் ஒரு 8 நபர்களை பிரியப்படுகின்றேன் என்பதாக கூறியிருக்கின்றான். அப்படிப்பட்ட 8 நபர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர்கள் தான் சுத்தமானவர்கள். அப்படிப்பட்ட சுத்தமானவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அளிக்கின்ற ஒரு ஹதீஸில் லா உலுவ லிமன் லம் யذ்குர் இஸ்மல்லாஹு அலைஹி, அதாவது அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்படாத உலு என்பது பரிபூர்ணமாகாது என்பதாக கூறி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒலுவின் போது பிஸ்மில்லா சொல்லி ஒலு செய்வது என்பது சுன்னத் என்பதாக நமக்கு அறிய முடிகிறது. அதே போன்று ஒலுவின் போது பிஸ்மில்லா சொல்லாமல் ஒலு செய்தா என்ன நஷ்டம், பிஸ்மில்லா சொல்லி ஒலு செய்தா என்ன பிரயோஜனம் என்று பார்க்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் அறிவிச்சிருக்காங்க, யார் ஒருவர் பிஸ்மில்லா சொல்லி ஒலு செய்கிறார்களோ அவர் உடல் முழுவதும் சுத்தமானவர் போர் என்பதாகவும், எவர் ஒருவர் ஒலு செய்கின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லாமல் ஒலு செய்கின்றாரோ அவர் எந்த உறுப்பை கருவினாரோ அந்த உறுப்பு மட்டும்தான் சுத்தமானதாக இருக்கும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக நாம் வரக்கூடிய காலங்களில் உலு செய்கின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லி முழு உடலும் சுத்தமானது போல் ஆகக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தருகிறார். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலு செய்கின்ற பொழுது தண்ணீரை எடுத்து வாய்க்கு பிடிப்பதாகவும் நாசிற்கு நீர் செலுத்துவதாகவும் இருந்திருக்கிறார்கள். இதை 3 முறை செய்திருக்கிறார்கள். அதை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்து வருகின்றோம். ஆனால் அது சுன்னத்தா என்பதாக தெரியாமல் செய்து வருகின்றோம். ஆக இனி வரக்கூடிய காலங்களில் அந்த விஷயங்களை செய்யும் போது நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு செய்திருக்கிறான் என்று நினைவுடன் செய்ய வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒலிவின் போது தாடியை கோதி கழுவுவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆக தாடியை கோதி கழுவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு ஒலிவில் ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை இடுக்குகளுக்கும் கால் இடுக்குகளுக்கும் இடையில் தேய்த்து கழுவுவராக இருந்திருக்கிறார்கள். ஆக ஒலு செய்கின்ற பொழுது நாம் ஆரம்பிக்கின்ற அந்த கையில் இருக்கிற இடுக்குகளிலும் காலில் இருக்கின்ற இடுக்குகளிலும் தேய்த்து கழுவ வேண்டும். ஏனென்றால் அது நபிகள் செய்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆக நாம் இன்னி வரக்கூடிய காலங்களில் ஒலு செய்கின்ற பொழுது இவ்வாறெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள் என்ற நினைவுடனும் அதை நாம் வாழ்க்கை முழுவதும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.